கைஸ் வணக்கம், திஸ் இஸ் அன்பு சீலான். எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Nifty 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃபைன். நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் Nifty 50ல் நினச்சிட்டீங்க அப்படின்னா முக்கியமாக உங்களுக்கு ஒரு 3 விஷயம் தெரியணும். சரிங்களா? எக்ஸ்பைரி டேயில் வந்துட்டு மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேயில் மட்டும் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. Nifty 50, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் மட்டும் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மண்டேலேருந்தே மார்க்கெட்டில் யார் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் ஒரு ஷேரை பை பண்ணாதான் அந்த ஷேர் வந்து மேலே ஏறும். நீங்கள் தொடர்ந்து செல் பண்ணால் அந்த ஷேர் வந்து தொடர்ந்து கீழே இறங்கும். சரிங்களா? இந்த விதி நமக்கு தெரியணும். அப்போ மார்க்கெட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் மண்டேலேருந்து ட்ரேட்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால தான் நான் நிறையா தருணத்தில் சொல்லியிருப்பேன், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா பெரிய நாலேஜ் அப்படிலாம் செகண்ட் பேஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் முழு நேரம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கணும். இன்னொன்று, ஷேரை தேடி செலக்ட் பண்ணணும். ஒரே இண்டெக்ஸ்லேயே ட்ரேட் பண்ணக்கூடாது, அதேமாதிரி ஒரே ஸ்டாக்லேயே ட்ரேட் பண்ணக்கூடாது. மாற்றி அந்தந்த சூழலுக்கு, ஏன்னா ட்ரேடே அப்படி தான், அந்தந்த சூழலுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது தெரியணும். ஏன் அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு எந்த பேஸில் மூவ் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஷேர் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். பையர் செல்லர், குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம். இண்டெக்ஸ் எதை பேஸ் பண்ணி மூவ் ஆகும்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாக், அந்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸையும் அந்த இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா அது மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். நெஃப்டியை பொறுத்த மட்டும் சரிங்களா, இண்டெக்ஸுக்கும் வெயிட்டேஜ் உண்டு, ஸ்டாக்குக்கும் வெயிட்டேஜ் உண்டு. அதனால தான் நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். இதில் தேர்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது பியூர் டெக்னிக்கல் அனலைசிஸ் இதெல்லாம் தாண்டி சரிங்களா நீங்கள் முழுவதுமாக ட்ரேடை பொறுத்த மட்டும் இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ண பழகுங்க. இல்லை அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் போயிடணும். எதுக்காக அப்படின்னா இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் இல்லை, வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ குளோபல் மார்க்கெட் சரிஞ்சிச்சு அப்படின்னா எல்லோரும் செல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸில் ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டோட எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எப்பப்போ எத்தனை மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும், எந்த கண்ட்ரிக்குள்ளது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே. சரிங்களா? Nifty 50 25,445 இருக்குது. ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம். சரிங்களா? 25,450ன்னு எடுத்துப்போம். இதில் வந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே வந்துட்டீங்க அப்படின்னா 25,250. புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி போயிட்டீங்க அப்படின்னா 25,650. இது ரெண்டுமே என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி 19ஆம் தேதி எக்ஸ்பைரி டே. நான் காலையும் ஓப்பன் பண்ணிடுறேன், புட்டையும் ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபுல்லாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சரியாக ப்ரிடிக்ட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்க்கான பாதைக்கே போக முடியும். அந்த ப்ரிடிக்ஷனுக்கு தான் உங்களுக்கு குளோபல் மார்க்கெட் தேவைப்படும், டெக்னிக்கல் அனலைசிஸ் தேவைப்படும், பையர் செல்லர் வருவாங்களாங்கிறத கண்டுபிடிக்கணும், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ நேரம் டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, இவ்வளோ விஷயங்களும் அடுத்து இருக்குது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டோட சூழல். அதாவது நீங்கள் என்ன தான் புக்கில் இருக்க விஷயத்த அப்படியே அப்ளை பண்ணாலும் யுத்தி அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நான் 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் போடுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் மார்னிங்லே சரிங்களா எல்லோரும் நினச்சது இன்னைக்கு மார்னிங்கில் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா மேலே போகும் அப்படின்னு கணிச்சாங்க. ஆனால் நான் குரூப்பில் மெசேஜ் போடச்சா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட்டில் பை சைட் போனாலும் இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள், மார்க்கெட்டுக்குள்ளே ப்ராப்பரான பையர் இல்லைன்னு சொன்னேன். அதே போலே மார்க்கெட் நெகட்டிவில், அதாவது பையர் இல்லை, நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது, நியூட்ரலாக தான் இருக்குது மார்க்கெட். சரிங்களா? பெரிய லெவலில் வீழ்ச்சியும் அப்படின்னு நம்ம சொல்லிடவும் முடியாது. மேலே போன மார்க்கெட் கீழே வந்துருச்சு, பட் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது, கேப் அப்பில் ஓப்பன் ஆன காரணத்தினால. ஸோ இதுக்கு ரீசனே அதுதான்.
இப்போ முதல் 5 மினிட்ஸ் மார்க்கெட் என்ன நினச்சேன், நான் மேலே போகும்னு நினச்சா நான் நார்மலாக என்ன பண்ணியிருப்பேன், மார்க்கெட் காலையில் நான் மேலே போகும்னு நினச்சேன் பாசிட்டிவ் வச்சு. அப்போ நான் காலை பை பண்ணுவேன்ல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா புட்டை செல் பண்ணிடுங்க. ஸோ நான் புட்டை செல் பண்ணாலே எனக்கு நல்ல லாபம் வந்துடும். சரிங்களா, இங்கே பாருங்கள், முதல் 5 மினிட்ஸ் அதனுடைய ஹையை நான் மார்க் பண்ணுறேன். நான் நினச்ச மாதிரியே மார்க்கெட் போகல, நல்ல லாபம் வரும்னு நினச்சேன், எனக்கு கிடைக்கல. எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 பாயிண்ட் எனக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு. கரெக்டாக சொல்லலாம், இது 200ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு 34 பாயிண்ட் நமக்கு என்ன ஆயிருக்கு, 35 பாயிண்ட் நமக்கு வந்து லாஸில் இருக்குது. இப்போது இப்படி ரிவர்ஸ் ஆச்சுல்ல, நான் வந்து என்ன நினச்சேன், மார்க்கெட் வந்து மேலே போகும் நான் கணித்தேன். சரிங்களா, மார்க்கெட் மேலே போகும்னு கணித்தேன், ஆனால் மார்க்கெட் கீழே சரிஞ்சிடுச்சு. இப்படி சரியும் போது சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிடும், மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பாயிண்டில் என்ட்ரி கொடுத்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கும். ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், 15 மினிட்ஸ், 13 மினிட்ஸ் நீங்கள் என்ன போட்டாலும் ஃபைன். மார்க்கெட் அந்த ரேஞ்சில் மேலே எப்படி போயிட்டே இருந்திருக்கும், அப் ட்ரெண்ட் நினச்சிருப்பீங்க, அங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் போயிருக்கும். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்டாப் லாஸ் இருக்கிற இடத்துல ஸ்டாப் லாஸ் போடாமல் நீங்கள் என்ன பண்ணணும், புட்டை செல் பண்ணிங்களா, அதே போல் என்ன பண்ணியிருக்கணும், காலையும் செல் பண்ணியிருக்கணும். சரிங்களா, செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் அந்த டேயோட லோவே எடுத்துக்கிறேன். சரிங்களா, எப்போவுமே நான் மேலே பாயிண்ட் வச்சு தான் சொல்லுவேன், பட் கீழே நான் சொல்லிடுறேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், காலையும் செல் பண்ணிட்டேன். நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் மேலே போகல, கீழே இறங்கிருச்சுல, அப்போ கால் கீழே இறங்கும்ல, காலை செல் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் வரும். இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா காலை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு இதில் 60 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்துடுச்சு. சரிங்களா, இங்கே எனக்கு ஒரு 35 பாயிண்ட் லாஸ் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் கூட்டி கழித்து பார்த்தா இதில் ப்ராஃபிட் மேஜராக. அப்போ நான் லாஸ்ட் எட்ஜில் நான் ப்ராஃபிட்டு தான் மேக் பண்ணுறேன். சரிங்களா, இதனால தான் ஆப்ஷன் செல்லிங்கில் ஹெட்ஜிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா, சூழலுக்கு தக்க ட்ரேட் எடுத்துக்கு பழகிக்கணும். சரிங்களா, இன்னொன்று, நீங்கள் நினச்சது சரியாக நடந்துருச்சு, நீங்கள் நினச்ச மாதிரியே மார்க்கெட் மேலே போய் புட்டை நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நார்மலாக கிடச்சிரும். சரிங்களா, மிஸ் ஆனால் தான் நீங்கள் காலையும் செல் பண்ணி ஹெட்ஜிங் போகிறீங்க. இது எக்ஸ்பைரி டேயா இல்லை அப்படின்னா இதை மறுநாள் எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டை சரியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பியும் மார்க்கெட் மேலே போகும்னா காலை ரிலீஸ் பண்ணி நேற்று நடந்த லாஸ் என்ன பண்ணலாம், புட்டில் ரெக்கவர் பண்ணலாம், ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டை கூட மேக் பண்ணலாம். பிளெண்டி ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. அதுதான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சக்ஸஸ்க்கு போகணும் அப்படின்னா மல்டிபிள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி நீங்கள் எடுக்கும்போது தான் இதெல்லாம் அது ஏதோ ஒரு இடத்துல சரியாக ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். எல்லா இடத்துலையுமே ரிஸ்க்கை கம்மி பண்ணியாச்சு. அப்போ இங்கே ஃபெயிலியர் வரதுக்கான சான்ஸை எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பை, see you.